ஓரினச் சேர்க்கையாளர்கள்கிட்ட ஒரு சர்வாதிகார மனப்பான்மை இருக்கும். அதாவது இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கவே மாட்டாங்க. இந்த உலகம் தான் தனக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு சைக்கோவாக கூட இருப்புக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு ஒரு சர்வாதிகார மனப்பான்மை. உலகம் என்ன தான் சொன்னாலும் சரி, இப்போ ஓரினச் சேர்க்கையாளர்களை பார்த்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இயல்பாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அதை ஒரு அசிங்கமாக நினைப்பாங்க, ஒரு அருவருப்பாக நினைப்பாங்க. அதாவது தப்பாக கள்ள தொடர்பு வைக்கிறவங்க, விபச்சாரத்துக்கிட்ட போகிறவங்கள விட அதை கூட மக்கள் ஓரளவுக்கு அதை அருவருப்பாக அந்த அளவுக்கு அருவருப்பாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஓரினச் சேர்க்கை அருவருப்பாக பார்ப்பாங்க. அப்படி பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சும் அந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் தங்களை மாற்றிக்கிறதுக்கு அவங்க முயற்சியே பண்ண மாட்டாங்க. பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்க அவங்களால முடியல. இந்த உலகம்தான் தன்னை ஏற்றுக்கணும்னு சொல்லுது. இந்த உலகம்தான் எங்களை ஏற்றுக்கோங்க, ஓரினச் சேர்க்கையாளர்களை ஏற்றுக்கோங்க, நாங்களும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு தான் கேட்குறாங்களே ஒழிய, இந்த உலகம் என்ன ஆசைப்படுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க, ஒரு ஓரினச் சேர்க்கையாளராக நீங்கள் இருக்காதீங்க, எங்களை மாதிரி இருங்க அப்படின்னு உலகம் என்ன சொல்லுது, எங்களை மாதிரி மாறுங்கன்னு சொல்லுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எங்களையும் ஏற்றுக்கோங்க, நாங்களும் உங்களை மாதிரி தான், நாங்கள் மாற மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம், இதுவும் இயற்கையான ஒரு உறவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலைப்பாட்டிலேருந்து தனக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை மாற்றுற அந்த மனப்பான்மை தான். இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்காமல் தனக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை மாற்றுற அந்த மனப்பான்மை தான் சர்வாதிகார மனப்பான்மை. அப்போ இந்த மனப்பான்மை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கிட்ட இருக்கும். அப்புறம் இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கிட்ட ஒரு அன்பு பாசம் அப்படிங்கிறது இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். எப்படின்னா, இப்போ ஒரு அவங்க திருமணம் பண்ணிக்காமல் ஒரு ஆணும் சேர்ந்து வாழ்கிறாங்க, ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அப்போ குழந்தைகள் மேலே அவங்களுக்கு ஒரு ஆசையே இல்லை பாருங்கள். ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இல்லை. அப்போ அவங்ககிட்ட ஒரு அன்பு பாசங்கிறதே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். ஓரினச் சேர்க்கையாளர்கிட்ட ஒரு குழந்தை நமக்கு வேணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்திருந்தா அவங்க ஏன் ஒரு ஆணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு பெண்ணும் ஏன் திருமணம் பண்ணிக்கிறாங்க? குழந்தை பிறக்காதுன்னு தெரியும். ஒரு காலத்தில் இப்போது குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கவலைப்படுறாங்க. சிலருக்கு குழந்தை பிறக்காதப்போ குழந்தை இல்லையேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. குழந்தை எப்படியா பிறந்துக்கணும், இப்போ குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. குழந்தை இல்லாமல் போகும்போது ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த அளவுக்கு கவலை கூட கொஞ்சம் கூட யார்கிட்ட இல்லைன்னா ஓரினச் சேர்க்கையாளர்கிட்ட இல்லை. தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அந்த அளவுக்கு அப்போது இவர்கள்ட்ட ஒரு சர்வாதிகார மனப்பான்மை இருக்குது. தனக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் மாறணும், தன்னை இந்த உலகம் ஏற்றுக்கணுமே தவிர இந்த உலகம் என்ன சொல்லுது, இந்த உலகம் நமக்கு நல்லது தான் சொல்லுது, ஓரினச் சேர்க்கையாளராக இருக்காத அப்படின்னு தான் இந்த உலகம் சொல்லுது. அதை இவங்க எதிராக பார்க்குறாங்க. இந்த உலகம் நல்லது தான் நினைக்குது. ஓரினச் சேர்க்கையாளராக பார்க்கும்போது இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா நல்லது தான் சொல்லுது. நீ ஓரினச் சேர்க்கையாளராக இருக்காத, எல்லாரும் மாதிரி இயல்பாரு, எல்லாரும் மாதிரியும் ஒரு இயல்பான ஒரு உறவுக்குள்ளே வந்துரு அப்படின்னு தான் சொல்லுது. ஆனால் இந்த உலகம் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஓரினச் சேர்க்கையாளர் இந்த உலகத்தை குற்றம் சுமத்துறாங்க. இந்த உலகம் எங்களை ஏற்றுக்க மாட்டேங்குது, நாங்களும் எல்லா மாதிரியான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தையே குற்றம் சொல்கிறாங்க, உலகத்தையே குற்றம் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி அப்போ இது ஒரு நோய் தான். அப்போ இதை நீங்கள் ஒரு நோயாக தான் பார்க்கணும். அதனால் ஓரினச் சேர்க்கையாளர் நம்ம ஒரு குற்றவாளியெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு நோயாக நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன சிகிச்சை, நிறைய சிகிச்சை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சுய முயற்சி இருக்கணும். ஓரினச் சேர்க்கையாளர்கிட்ட ஒரு சுய முயற்சி இருக்கணும். சுய முயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வர முடியும். அதற்கு என்னென்ன பண்ணால் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு அவங்க ஒரு சுய அதற்கான முயற்சியில் அவங்க கண்டிப்பாக ஈடுபட்டால் அதற்கான தீர்வு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும்.